வணக்கம், இது ஸ்விஸ் நியூஸ் 7 செய்திகள். தானிய உணவுகளின் நன்மைகள். சாப்பிட நேரமின்றி கண்டதையும் அள்ளி போட்டு வயிற்றை குப்பையாக்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று மளிகை கடை, காய்கறி கடை, பழக்கடைகளில் கிடைக்கும் அனைத்து இயற்கையான பொருட்களுக்கும் கூட பேக்டு முறைகளில் விற்கப்படுவதுதான் வேதனை. முறையற்ற உணவு பழக்கத்தால் உடலில் எதிர்ப்பு சக்தி குறைந்து எளிதில் நோய்களின் பிடியில் அவதிப்படுகின்றோம். சமைக்காத இயற்கை உணவுகள். சூரிய சக்தி இயற்கையாக சமைத்து தரும் இனிய கனிகள், காய்கறிகள், கீரைகள் மனிதன் மறுபடியும் வேக வைக்காமல் சாப்பிட்டு உயரிய ஆற்றல் மற்றும் மருத்துவ குணங்களை பெற்று ஆரோக்கியம் காக்க உயிருள்ள இயற்கை உணவுகள் வழிகாட்டுகின்றது. இந்த இயற்கை உணவுகள் மிகுந்த காரத்தன்மை உடையவை. இவை நோய்களை விரட்டும் சஞ்சீவன உணவுகள். வயதானவர்களுக்கும், பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும், நோயாளிகளுக்கும் எளிதில் செரிமானமாகும் எளிய உணவுகள். நமது உடலில் தேவையான உணவின் மூலக்கூறுகள் 80% காரத்தன்மையாகவும் 20% அமிலத்தன்மையாகவும் இருக்க வேண்டும். சமைத்த உணவுகள் முழுவதும் அமில உணவுகளாகவே உள்ளன. சுவைக்காத உண்ணும் சமையல் உணவு மட்டும் நமது உடலின் சத்துக்கள் மற்றும் தேவையை பூர்த்தி செய்வது இல்லை. எனவே இனியும் இயற்கை உணவுக்கு மாற தயங்க வேண்டாம். முளைக்கோதுமை தேங்காய்பால். விதை கோதுமையை 8 மணி நேரம் ஊற வைத்து ஈரத்துணியால் கட்டி முளைக்க விடுக. இதை காய வைத்து வறுத்து அரைத்து கொள்க. அரைத்த மாவை சலிக்காமல் பாட்டிலில் பத்திரப்படுத்துக. தேவையான போது ஒரு குவளை நீரில் 1 கரண்டி அல்லது 2 கரண்டி மாவு கலந்து அதனுடன் இனிப்புக்கு வெல்லம், தேன், ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். இதனுடன் தேங்காய்பால் சேர்த்து பருகலாம். நல்ல சுவையுடன் இருக்கும். இதற்கான பலன்கள்: புற்றுநோய்க்கு நல்ல மருந்து, உடனடியாக ஜீரணமாகும், எலும்பு உறுதியாகும், உடல் பலம் பெருகும், உயர் இரத்த அழுத்தம் குறையும், உடல் பருமன், தொப்பை, இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் காலையில் அருந்தலாம். கேரட் கீர். 500 கிராம் கேரட்டை கழுவி சுத்தம் செய்து துருவி மிக்சியில் அரைத்து சாறு எடுக்க வேண்டும். 2 மூடி தேங்காய் துருவலை மிக்சியில் அரைத்து தேங்காய் பால் எடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து தேவையான தண்ணீர் கலந்து 200 கிராம் வெல்லத்தூள், ஏலக்காய் தூள் கலந்து பருகலாம். இது கண்ணுக்கு மிகவும் நல்லது. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு காலையில் கொடுக்கலாம். தொடர்ந்தும் சாப்பிட புற்றுநோய் விலகும், குடல் புண் சரியாகும். முளைத்தானிய பயறு வகைகள். 8 மணி நேரம் ஊற வைத்து முளை கட்டி ஓரிரு நாட்கள் காத்திருக்க வேண்டி இருப்பதால் பலரும் சோம்பலின் காரணமாக இதை சாப்பிடுவதில்லை. ஆனால் சத்தான முளைத்தானிய பயிர்களை சாப்பிடுவதால் குறைந்த தானியத்தில் அதிக இயற்கை உணவை பெற முடியும். சமைக்காமல் அப்படியே சாப்பிடும் போது ஒரு வேளைக்கு 50 கிராம் அளவே போதுமானது. முளைப்பு திறனும் சில சமயம் மாறுபடும். கோடிய வரை ஃப்ரிட்ஜில் வைக்காத முளைத்தானியங்களை பயன்படுத்துவது நல்லது. பச்சை பயிறு. நல்ல குடிநீர் 8 மணி நேரம் ஊற வைத்து நன்றாக கழுவி ஈரமான பருத்தி துணியில் கட்டி முளைக்க விட வேண்டும். காலையில் ஊற வைத்து மாலையில் நீரை வடித்து கட்டினால் மறுநாள் அதிகாலை வெள்ளை முள்ளை எட்டி பார்க்கும். தினமும் ஒரு நபருக்கு 50 முதல் 100 கிராம் வரை தேவைப்படும். பல்லால் கடிக்க முடியாதவர்கள் இந்த முளைப்பயிரை நீர் சேர்த்து அரைத்து அதில் வெல்லம், தேன், தேங்காய் துருவல், உலர் திராட்சை சேர்த்து காலை சிற்றுண்டிக்கு பதிலாக சாப்பிடலாம். பலன்கள்: அதிக புரதச்சத்து இருப்பதால் வளரும் குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்தை தரும். அல்சரை கட்டுப்படுத்தும். சருமத்தை பளிச்சென வைத்திருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முளைக்கட்டிய வெந்தயம். சிறிது நேரம் ஊற வைத்து ஈரப்பருத்தி துணியில் முளைக்கட்டி சாப்பிடலாம். கடுமையான சர்க்கரை நோயாளிகள் தினமும் கட்டாயம் 1 கிண்ணம் எடுத்துக்கொள்வதன் மூலம் சர்க்கரையின் அளவு கட்டுப்படும். வயிற்றுப்புண், பெண்களின் கர்ப்பப்பை நோய்கள், வெள்ளைப்படுதல் மற்றும் எப்படிப்பட்ட குடல் புண்ணையும் குணப்படுத்தும்.